உச்சி மாநாடு கடும் கோபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்தியாவுக்கு இதனால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பிரேசிலுடைய ரியோ டி ஜெனிரோவில் 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கிறது. ஆனால் அது இப்போ அதிகமாக விவாதிக்கப்படுவதற்கான காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிவிக்கை தான். அதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய எதிர்வினை தான் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. பிரிக்ஸினுடைய அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய நாடுகளுக்கு அவர் நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு மினி வர்த்தக ஒப்பந்தம் சில நாட்களில் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில தான் அமெரிக்க அதிபர் இந்த அச்சுறுத்தலை விடுத்திருக்காரு. பிரிக்ஸ் அமைப்பின் ஒரு நிறுவன உறுப்பினராக இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன? பிரிக்ஸ் நாடுகளுடைய அமெரிக்க எதிர்ப்பு கொள்கை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்தது ஏன் அப்படிங்கிற முக்கியமான கேள்விக்கு மீண்டும் நம்ம வருவோம். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பலவீனம் அடைந்து வருகிறது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. எல்லா நாடுகளும் தன்னுடைய காலனிகள் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. அவர் தன்னுடைய கொள்கைகளை ஒருதலைபட்சமாக செயல்படுத்த விரும்புகிறாரு. பிரிக்ஸ் அமைப்பினுடைய நிறுவன உறுப்பினர் நாடுகளில் இந்தியாவும் உலகின் மிக சக்தி வாய்ந்த பொருளாதாரங்களில் ஒன்றான ரஷ்யா மற்றும் சீனாவும் அடங்கும். ரஷ்யாவும் சீனாவும் தங்களுடைய நாணயங்களில் பரஸ்பர வர்த்தகம் செஞ்சுட்டு வராங்க. 2022ஆம் ஆண்டுல பிரிக்ஸ் நாடுகளுக்கு அப்படின்னு ஒரு புதிய சர்வதேச ரிசர்வ் நாணயத்தை ரஷ்யா முன்மொழிந்தாங்க. டாலருக்கு இணையான வங்கி முறையை பற்றி பிரிக்ஸ் எப்போதும் பேசிட்டு வராங்க. இந்த காரணத்துக்காக தான் ட்ரம்ப் பிரிக்ஸ் அமைப்பை அமெரிக்கா விரோதியாக கருதுகிறார். இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த வங்கி முறை குறித்து எந்த விதமான ஒருமித்த கருத்தும் கிடையாது. இந்த அமைப்பினுடைய உறுப்பு நாடுகள், வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள், அது வர்த்தகத்தை சார்ந்து இருக்கின்றது. அதோட வங்கி முறை பற்றி பேசுவது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். டாலருக்கு பதிலாக வேறு ஏதேனும் நாணயத்தை ஏற்றுக்கொள்ளும் யோசனை தான் ட்ரம்பினுடைய எதிர்ப்பின் அடிப்படை. பிரிக்ஸ் அமைப்புக்கு புவியியல் ரீதியாக எந்த தனித்துவமும் பெருசாக கிடையாது. ஏன்னா அது வெவ்வேறு சித்தாந்தங்களை கொண்ட நாடுகளுக்கு கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. இந்த அமைப்புக்கு அரசியல் சக்தி கிடையாது. ஆனால் சீனா போன்ற ஒரு சக்தி வாய்ந்த நாடும் அதில் இருப்பது அதற்கு ஒரு தனி மதிப்பை அளிக்கிறது. பிரிக்ஸ் சக்தி வாய்ந்ததாக இல்லாவிட்டாலும் கூட ட்ரம்ப் அதை அச்சுறுத்துகிறார். சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் கூட அச்சுறுத்துகிறார், இல்லாவிட்டாலும் அச்சுறுத்துகிறார். அதனால இதற்கு காரணம் ரிசர்வ் நாணயத்தினுடைய பிரச்சனை தான். எந்த நாடும் அதன் நாணயத்தில் வணிகம் செய்வது பற்றி பேசும்போது அமெரிக்கா இப்படி தான் நடந்துக்கிறாங்க. உலகம் முழுவதும் டாலர் பரிமாற்ற ஊடகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. ரஷ்யா அப்படி இல்லாட்டி ஈரானுடனான பகையால் அவர்கள் டாலரை பயன்படுத்த முடியாதபடி அமெரிக்கா ஒரு வழி உருவாக்குகிறாங்க. சீனா அல்லது ரஷ்யா தங்கள் நாணயத்தில் வர்த்தகம் செய்தால் அதற்கு டாலரை ஒரு ஆயுதமாக அமெரிக்கா பயன்படுத்தியது தான் காரணமாக இருக்கும். பிரிக்ஸ் அமைப்பில் ஒரு பொதுவான நாணயம் உருவாக்கப்பட்டால் அதை மிகவும் கவனமாக செய்ய வேண்டியிருக்கும். இந்த அமைப்பு சீனாவை மையமாக கொண்டது. அதனால பல நாடுகள் பொதுவான நாணயத்தில் ஆர்வம் காட்டுவது ரொம்ப அரிதுதான். இன்னொரு பக்கம் பொது நாணயம் அல்லது பிரிக்ஸ் நாணயத்தில் ஒருமித்த கருத்தை எட்டுவதில் ஈஸி கிடையாது. ஏன்னா அதுல பல சிக்கல்கள் இருக்கு. அதோட அது டாலரை நேரடியாக எதிர்க்கிறது. ஒரு பொதுவான நாணயத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட அது பெரிய அளவில் இருந்தா நீங்க வர்த்தகம் செய்யும் குறிப்பிட்ட நாடுகளோட மட்டுமே அதை பயன்படுத்த முடியும். ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ரஷ்யா மற்றும் சீனாவின் அதிபர்கள் கலந்துகல. இதன் பின்னர் தான் சீனாவும் ரஷ்யாவும் SCO போன்ற அமைப்புகளில் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் சொல்லப்பட்டது. பிரிக்ஸ் பிளஸ் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக செல்வாக்கு மிக்க நாடுகளை உள்ளடக்கி இருக்கிறதால பிரிக்ஸ் பலவீனம் அடைவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் குறைவுதான். இந்த மாநாட்டில் ஜி ஜின்பிங் மற்றும் புதின், ரஷ்ய அதிபர், சீன அதிபர் 2 பேரும் கலந்து கொள்ளாதது குறித்து நம்ம பேசும்போது இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஜின்பிங் பொறுத்த வரைக்கும் இப்போ சீனாவினுடைய உள்நாட்டு பொருளாதார சவால்களை கையாள்வதில் கவனம் செலுத்துகிறாரு. அவர் கொஞ்ச காலமாக இதுன்னு வெளியில வராமல் இருக்கார் அப்படிங்கிறதுக்காகவும் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் ரஷ்ய அதிபர் புதினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தன்னுடைய வருகைகளை தவிர்த்திருக்காரு. சீனாவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய பல நாடுகள் சமீபத்தில் பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்ததால் பிரிக்ஸ் அமைப்பை பலவீனமாகவோ அல்லது இந்தியா அதை ஆதரிப்பதாகவோ கருதக்கூடாது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபரான பிறகு உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு வரிகளை விதித்து அறிவித்து வராரு.
இந்திய பொருட்களுக்கு 26% வரியை விதிப்பதாக அவர் அறிவித்திருந்தார். எல்லா நாடுகளுடனும் வர்த்தக ஒப்பந்தங்கள் அறிவிப்பதாக ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் தெரிவித்திருந்தார். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு மினி வர்த்தக ஒப்பந்தம் கூட ஒப்புக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் மீது வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்த பிறகு அது இந்தியாவையும் பாதிக்குமா? இந்த கேள்விக்கு இந்தியா உள்ளிட்ட பல பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக சொல்லப்படுது. இந்தியா இப்போ 10% வரியை எதிர்கொண்டிருக்காங்க. ஆனால் அடுத்து விதிக்கப்படுவதாக கூறப்படக்கூடிய 26% வரி குறித்து இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படலை. விவசாயம் மற்றும் பால் பொருட்கள் தொடர்பான அமெரிக்காவுடைய கோரிக்கையை ஏற்க இந்தியா தயாராக இல்லை. ட்ரம்ப் பிரிக்ஸ் அமைப்பு காரணமாக இந்தியா மீது வரிகளை விதித்தால் அதன் ஐடி, மருத்துவத்துறை அல்லது ஜவுளி போன்ற தொழில்கள் பெரிய அளவில் இழப்பை சந்திக்கும். அமெரிக்காவினுடைய அழுத்தம் பிரிக்ஸ் மற்றும் குளோபல் சவுத் போன்ற மன்றங்களில் மீண்டும் தீவிரமாக முதலீடு செய்ய இந்தியாவை தூண்டக்கூடும். அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய தாக்கம்தான்.